Friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபிஷ் டேங்க் செட் பண்ண போகிறோம். அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ரெண்டு விதமாக ஜென்ரலாக ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றியுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஃபிஷ் ஆட் பண்ணுறனாலும் முன்னாடியே 3 டேஸ்க்கு முன்னாடியே டேங்க் செட்டப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா, ஃபிஷ்ஷஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் டேங்க் செட் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு சேஞ்சஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் டேங்கை முன்னாடியே செட் பண்ணுறதுனா, நம்ம நார்மலாக ஃபிஷ் விடக்குள்ளே மோட்டர் செட் பண்ணுறதோ பம்ப் செட் பண்ணுறதோ, டேங்க் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸ் ரன் பண்ணுறது முன்னாடி செட் பண்ணுறது. ஆஃப்டர் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து செட் பண்ணுறது எப்படின்னா, ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் தான் ஃபிஷ் டேங்க் செட் பண்ண போகிறேன்னா அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பம்ப் ஆட் பண்ணுறீங்க, டேங்க் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணுறீங்க, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொசீஜருக்கு மட்டும் கல்லுப்பு ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சடன் ஃபுல்லாக வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுறீங்க அப்படின்னாலும் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்கு மட்டும் போதும். இல்லை ஃபிஷ்ஷஸ் ஏதாவது ஹெல்த் இஷ்யூனா நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டுமே போதுமானதாக இருக்கும். இப்போ நாம் விட்டுட்டு இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா தாய் சில்கி ஃப்ளோரான். இது வாங்கி நம்ம ஒரு 4 டேஸ் கழிச்சு எஸ்ஆர்டி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பேபி ஃப்ளோரானா நம்ம வளர்க்கக்குள்ள நம்மக்கிட்ட அது ரொம்ப பெட்டாக அடாப்டாக மாறிடும். ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ல இருந்தால் நமக்கு டார்க் கலராக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாய் சில்கியை பொறுத்த வரைக்கும் அதோட ஒரிஜினல் கலரே போயிடும். நமக்கு நல்லா அது ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஸ் ஆன வாட்டி தான் நமக்கு நல்லா கிளாஸி ஃபினிஷில் ஃபிஷ்ஷஸ் இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம புதுசாக ஏதாவது ஃபிஷ் ஆட் பண்ணுறோன்னா ஒன்று ஃபுல்லாக வாட்டரை சேஞ்ச் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா பாதி அளவுக்காவது வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் புது ஃபிஷ் விடக்குள்ள நமக்கு அட்டாக் நடக்காமல் இருக்கும். மோஸ்ட்டாக ஃப்ளோரானில் நீங்கள் ஃப்ரைஸ்லேருந்து வளர்க்கக்குள்ள ஓரளவுக்கு நம்ம ஒரு 2-3 மீன் ஒரு தொட்டியில் விட்டுக்கலாம். நீங்கள் பெருசாக வாங்கிட்டு வரேன் ப்ரோ, ஒரு ஹம்போட ஒரு 4 மீன் ஒரே தொட்டியில் விடலாமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி விடுறதுனால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் எஸ்ஆர்டி ஃப்ளோரான் வாங்க போன கடை தான். அதாவது நம்ம க்ளோனிங் பெட்ஸ் தான், க்ளோனிங் அக்வா பெட்ஸ். அங்கே பார்த்துட்டிங்கன்னா நான் எஸ்ஆர்டி ஃப்ளோரான் வாங்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஆர்டி 2ம் நான் அங்கே தான் வாங்கினேன். அதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று 100 ருபீஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பேக்கேஜில் தான் இப்படி தான் நமக்கு ரிசீவ் ஆச்சு. இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து உடனே விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நம்ம டேங்க்ல போட்டு விட்டுட்டு ரப்பர் பேண்டை கழட்டியும் நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வைக்கணும். அப்போ தான் நம்ம டெம்பரேச்சர் லெவலுக்கு அது அடாப்ட் ஆகும் ஃபிஷ்ஷஸ்ஸு. இல்லைன்னா ஏன்னா இந்த ட்ராவலில் நமக்கு ஃபிஷ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும் ஃபிஷ்ஷஸ்ஸு. இல்லைன்னா நமக்கு ஃபிஷ் டெட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் விட்டதும் ஒரு மாதிரி அக்ரெசிவாக மற்ற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுலேயும் எல்லாம் அட்டாக் கேங் வார் மாதிரி நடந்துட்டு இருந்தது. இதுக்கு எல்லாமே இந்த ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காட்டியிருந்தல அந்த ஃபுட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். பேபிஸ்க்கு இதுவே போதுமானது. கொஞ்ச நாளாக நம்ம பெருசானதும் ஃப்ளோரான் ஃபுட்டு கொடுத்துக்கலாம். இதுவே போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைமில் நம்ம எல்லா ஃபிஷ்ஷுக்கும் லைட்டாக ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கணும். அது எப்படின்னா ஃபுல்லாக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது தான். உங்களுக்கு ஃபுல்லாக வாட்டர் சேஞ்ச் பண்ண முடியலனாலும் ஒரு பாதி அளவுக்கு தொட்டியில் தண்ணி ஏற்றி இறக்கிடுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபுல்லாக வாட்டர் சேஞ்சிலையும் ஒரு 10 நிமிஷம் டேங்கை செட்டிங் பண்ண விடணும். ஃபுல்லாக பம்பு போட்டு நான் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டு விட்டுருக்கேன். அதுதான் அங்கங்கே உங்களுக்கு கிறிஸ்டலாக இருக்கும். அந்த கல்லுப்பு கரையிறதுக்கு எப்படி 5 மினிட்ஸ் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக டைல்யூட் பண்ணி கூட ஊற்றி விட்டுருங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் டேங்கை செட் பண்ண விட்டுட்டு அப்புறம் ஃபிஷ்ஷஸை விடுங்க. இப்போ எல்லா ஃபிஷ்ஷுமே ஸ்ட்ரெஸ்ல இருக்கனால எந்த ஃபிஷ்ஷுமே ஃபைட் பண்ணாது. நமக்கு எந்த ஃபிஷ்ஷுமே லாஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்க, ஒவ்வொன்றா உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். நீங்க பாருங்க, இது வந்துட்டு எஸ்ஆர்டி ஃப்ளோரான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது க்ளோனிங் பிட்ஸில் வாங்கி இருந்தது. பார்த்துட்டிங்கன்னா இது ஒன்று டார்க் கலர் எஸ்ஆர்டி ஒன்று எடுத்திருக்கேன், லைட் கலர் எஸ்ஆர்டி ஒன்று எடுத்திருக்கேன். அதாவது பார்த்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா டார்க்கிஷாகவே இருக்கும். இது பாருங்க கொஞ்சம் லைட்டிஷாக இருக்கும். இப்போ நம்ம கையில் இருந்தது தாய் சில்கி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உங்களுக்கு எஸ்ஆர்டி ஃபர்ஸ்ட் காட்டிடலான்னு சொல்லிட்டு தான் எஸ்ஆர்டியை பிடிச்சோம். பாருங்க, இது கொஞ்சம் நமக்கு லைட்டாக இருக்கும். அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக இருந்தால் நமக்கு பார்க்கவும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டார்க் லைட்டுன்னு எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே 4மே வந்துட்டு தாய் சில்கி தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்டல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபிஷ்ஷஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த மாதிரி கிரே கலர் மாதிரி போயிடும், சாண்டில் வித் கிரே மாதிரி. பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த எஸ்ஆர்டி
டியை விட தாய் சில்கி பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஒயிட்டிஷா இல்லை ப்ளூ நிறைய கலர் கிடைச்ச மாதிரி நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் தாய் சில்கி வந்துட்டு அந்த ப்ரைஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்டா நான் பார்த்ததுல இந்த ஒரு ஃபிஷ் ஷாப்ல மட்டும்தான் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கிடைச்சது. அதனால தான் ஒரு 4 தாய் சில்கி வாங்கியிருந்தேன். ஒரு பீஸ் பார்த்துட்டிங்கன்னா 70 ருபீஸ்ன்னு கொடுத்தாங்க நமக்கு. இது எங்க வாங்கியிருக்குன்னா சேலம் கொகையில பெட் ஷாப்ல வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா சொல்லுங்க, நாம அந்த கடையுமே வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃபிஷஸ் ஏதாவது ஆட் பண்றீங்க சடனா அப்படின்னா ஒரு பாதி அளவுக்காவது வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்பதான் எந்த ஃபிஷ்ஷுமே அட்டாக் ஆகாம லாஸ் ஆகாம நமக்கு இருக்கும். இப்போ பார்த்துட்டீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. நம்ம கொஞ்ச நேரத்துல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிடும். எப்பவுமே வாட்டர் சேஞ்ச் பண்ண உடனே ஃபுட்டு கொடுக்காதீங்க. ஒரு மேக்சிமம் ஒரு 1 hour மினிமமா ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க ஃபுட்டு போடுங்க. இல்லைன்னா ஃபிஷஸ் எல்லாமே மேலேயே சுத்திக்கிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி டைம்ல ஃபீட் பண்ணீங்கன்னா ஃபிஷஸுக்கு உடனே அடாப்ட் ஆயிக்கும். ஒரு 1 hour மேக்சிமம் போட வேண்டாம் ஃபுட்ஸை, அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு போடுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க எல்லா ஃபிஷ்ஷுமே ஸ்ட்ரெஸ்ல இருந்து லைட்டா ரிலீஃப் ஆயிடுச்சு. இப்பவுமே பாருங்க ஒரு மீன் துரத்திக்கிட்டு தான் இருக்கு. நம்ம டேங்க் செட்டப் பண்ணக்குள்ள லைட்டா கல்லுப்பு மட்டும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நம்ம வேற எந்த ப்ரொசீஜருமே இதுக்கு தேவை கிடையாது. இப்ப இந்த மாதிரி டைம்ல எல்லா ஃபிஷ்ஷுமே பாருங்க ஒன்னா இருக்கு. நாம இப்ப ஃபீட் பண்ணக்குள்ள எந்த ப்ராப்ளமும் வராது ஃபிஷஸ்க்குள்ள. முதல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனாலதான் நான் சாதாரண வாட்டர் சேஞ்ச் பண்ணி லைட்டா ஸ்ட்ரெஸ் கொடுத்து ரிலீஃப் கொடுத்துருக்கேன் நம்ம ஃபிஷஸ் எல்லாத்துக்குமே. கிட்டத்தட்ட 6 ஃப்ளோரான் ஒரே டேங்க்ல விட்டுருக்கேன். இதை பத்தின டீட்டெயில் வீடியோ கம்மிங் சூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.